இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் சூப்பராக குட்டி குட்டி திருப்பங்கள்லாம் நடந்து இப்போ பார்த்தா விஜயும் காவேரியும் திருப்பி அந்த மகாசங்கமத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருந்துச்சு, பரஸ்பரமாக பாசம் இருந்துச்சு. இதை காதல்னு சொல்ல முடியாட்டியும் காதலுக்கு முந்தின ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட மாறுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அதை ஃபுல்லாக கெடுத்து விட்டது யாருன்னா அந்த மகாசங்கமம் போய் தான். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு எரிஞ்செறிஞ்சு விழுந்தாரு, ஒன்றும் கத்துனாரு, வேணும்னே அவங்கள நோகடிக்கிற மாதிரி பேசினாரு, எல்லாத்தையும் பண்ணார் விஜய். திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அதுலேயும் விஜயும் காவேரியும் காப்பாற்றுற காட்சியெல்லாம் வச்சு வாயோட வாய் வச்சு காப்பாற்றினாங்க. எனக்கு இங்கிலீஷ் கிஸ் அடிச்சிங்களா அப்படின்னு நடந்த சம்பவங்கள்லாம் வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ கதையில் பார்த்தா குட்டியாக இப்போ திருப்பி இங்கே தாத்தா ஒரு ஷாக் ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா சொத்துல பாதி சொத்துன்னு இல்லாட்டியும் கம்பெனியோட நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு விஜய்க்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு காவேரிக்கு உரிமை இருக்குன்னு ஒரு ஷாக்கை கொடுத்தாரு. குடும்பமே ஷாக் ஆயிடுச்சு, நேற்று காவேரிக்கு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்போ அதை கொடுத்தோன்னே விஜய் கொஞ்சம் எரிச்சப்பட்டு இருந்தாரு. ஆனால் அவங்களுடைய முதல் 5 லட்ச ரூபா ஸ்பான்சரில் நடந்த விஷயங்கள், அங்கே விஜய் நடந்துக்கிட்ட விதம், எனக்கு அவங்க வந்தாங்கிறது சந்தோஷம் தான், அவங்க அக்காவும் மாமா வந்தாங்கிற சந்தோஷம் தான், இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு பெருமையாக தான் இருந்துச்சுன்னு அவர் சொல்லிட்டு அவங்க ஜெயித்ததுக்கு சந்தோஷப்பட்டது. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நர்மதா கிட்ட கேஷுவலாக பழகிட்டு நர்மதா கிட்ட ஒரு ஆள் ஏன் ஒட்ட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் சின்ன வயசில் தாய் தந்தையை இழந்து தனியாக இருந்தவருக்கு அந்த பொண்ணு தன்னோட அப்பாவை இறந்துட்டார் எங்கள் அப்பான்னு சொன்னவொடனே டக்குன்னு அவருக்கு மனசு கேட்கல. அதனால தான் லேப்டாப்பை மூடி வச்சுட்டு நல்லா பேசவும் செஞ்சார். ஸோ இதுதான் ஏன் ஆஹா கல்யாணம் சீரியலும் மகாநதியும் மகாசங்கமம் போகும்பொழுது நமக்கு ஒரு சீரியல் மட்டும் தான் அதுக்கப்புறம் பார்க்கலாம், 2 சீரியல் பார்க்க முடியலங்கும் போது மகாநதியை ஏன் சூஸ் பண்ணோன்னா, ஆஹா கல்யாணத்துடைய லீடு கேரக்டரான சூர்யாவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்க மாதிரியே பல நேரங்களில் காமிக்க மாட்டாங்க. திடீர்னு கம்ப்ளீட் பைத்தியமாக கம்ப்ளீட் முட்டாள் மாதிரி நடந்துப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் விஜயுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட அதே தான். பணக்கார பையன், எந்த ஒரு பாசம் கரிசனம்லாம் பெருசாக இல்லாத மாதிரி ஆரம்பத்தில் காமிச்சு, ஆனால் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல பாசமும் இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குங்கிறது இங்கே நல்லா இருக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, விஜயுடைய கேரக்டர் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக காவேரியா. அதுவும் இன்றைக்கி எபிசோடு முடியும் போது பாட்டு கேட்டுகிட்டே பேக்ரவுண்டில் பாட்டு ஓடும்பொழுது அவங்க நடந்து வர்றது, அவங்க அக்கா மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த முழுசாக அப்படி இருக்க போகிறது, அப்படி இருந்தால் அவர் எப்படி சீரியலை ஓட்டுறது? திருப்பி நாளைக்கு அங்கே போனதுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த 5 லட்ச ரூபா போனதுனால ஏதாவது ஆர்டர் வருதா வரலையாங்கிறது ஒன்று. இன்னொன்று, இவங்க சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக காவேரியோட கேரக்டர் காவேரியோட சும்மா இருக்க முடியாது. இந்த கிச்சனை சைஸ் பெருசாகணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங்க்கு. அதை பற்றி இவங்க ஆர்கிடெக்ட்லாம் பேசி புது டிசைன் கொடுக்க, நான் உன்ட்ட கேட்டேன்னா நீ எதுக்கு தேவையில்லாத வேலை செய்கிற, இவள்கிட்டலாம் எதுக்கு எல்லாம் நான் வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க கோவப்பட, எனக்கும் உரிமை இருக்குது, நான் சொல்கிறது சரிதான், உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அப்படின்னு இவங்களும் மாற்றி ஏன்னா 2 பேருக்கு ஈகோ ஜாஸ்தி, காவேரிக்கும் விஜய்க்கும். அவங்க மாற்றி கோவப்படுற சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு வேளை காவேரி சொல்கிறது கரெக்டு தான், காவேரி சொல்கிற மாதிரி வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ லைட்டாக திருப்பி விஜயோட மனசு மாறும். பரவாயில்லையே, அந்த பொண்ணு திறமையாகவும் இருக்குது அதே சமயத்தில் அப்படின்ட்டு. இதில் கூடவே நான் ஸ்பான்சர் பண்ணதுனால ஒரு 4-5 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்லதாக தான் முடியும். இவங்களுக்கு அந்த ஃபேஷன் ஷோவில் பார்த்தோம், உங்கள் பேர் பார்த்தோம், அப்போ தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க வந்தோம் அப்படின்னு 4-5 பேர் கன்வெர்ட் ஆனாங்க. நம்ம கொடுத்த 5 லட்சத்துக்கு கன்வர்ஷன் நடந்து அதனால லாபம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாமே அன்பை கண்டிப்பாக அஜயை கண்டிப்பாக கடுப்பேற்றும். அஜய் அவங்க அப்பா அன்பிட்ட வேற சொல்லி இந்த அண்ணி சீக்கிரமாக வந்த உடனே கடகடன்னு அங்கே இடத்தெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் கற்றுச்சு. அதனால இப்போ விஜயண்ணாவே கொஞ்சம் திட்டாமல் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தால் இதை ஒரு கெடுத்து விடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படியும் ஒரு நாள் அன்புக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறது தெரிய வரப்போகுது, அவர் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாருங்கிறது இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிவின் தான் எல்லாத்தையும் பண்ணாரு, நிவின் தான் எங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு கங்கா சொல்லும் பொழுது யமுனா முகத்தில் அப்படியே ஒரே வெக்கம், அப்படியே ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அப்போ இப்படி பார்த்தா யமுனா அண்ட் நிவின் அப்படின்னு திருப்பி அந்த பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை போகிற போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.